வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு குறித்து இன்னும் முடிவு எடுக்கவில்லை. கூட்டணி குறித்த திமுக விமர்சனத்திற்கு வைகோ விளக்கம். சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்றார் மகேஷ்குமார் அகர்வால். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்துவதாக பேட்டி. கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் நாளை திறப்பு. முதல் நாளை பாடக புத்தகம் சீருடை வழங்க ஏற்பாடுகள் தீவிரம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. திமுக சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு, திமுக துணை பொதுச் செயலாளர்கள் பொன்முடி, ராசா எம்பி, கனிமொழி எம்பி, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கருணாநிதியின் நினைவிடத்தில் புத்தெழுச்சி நாள் அகவை 103 என்ற வாசகம் மலர்களால் எழுதப்பட்டுள்ளது. தொடர்ந்து சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்திற்கு எதிரே உள்ள கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கும் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலகத்தில் உள்ள கருணாநிதியின் சிலைக்கும் அவர் மரியாதை செலுத்தினார். பின்னர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் 75 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்து அங்கு உள்ள கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு கூடியிருந்த தொண்டர்களுக்கு அவர் இனிப்புகளை வழங்கினார். இதனிடையே கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் தனது இறுதி மூச்சு வரை தமிழினத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காக உழைத்திட்ட உன்னத தலைவர் என நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். வெற்றியை தலையிலும் தோல்வியை நெஞ்சிலும் ஏற்றாமல் சோதனை கடல்களை சோர்வின்றி நீந்தி கடந்த கலைஞரின் ஆற்றல் மூலம் மீண்டும் வெற்றி சரித்திரத்தை எழுதுவோம் எனவும் உதய சூரியனின் ஒளியால் தமிழ்நாட்டை சூழ்ந்து வரும் இருளை விரட்டி அடிப்போம் என பதிவிட்டுள்ளார். இதேபோல் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தந்தை பெரியாரின் வழியில் சுயமரியாதை, பேரறிஞர் அண்ணா வழியில் மொழியுரிமை, மாநில உரிமைகள் காத்த தமிழின தலைவராய் வாழ்ந்த முத்தமிழறிஞர் கலைஞர் புகழ் போற்றுவோம் என பதிவிட்டுள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளில் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் வழியில் மக்கள் பணி, கழக பணி தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளையொட்டி சென்னை சேப்பாக்கம் ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கருணாநிதியின் உருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ கருணாநிதியின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணி கட்சிகள் மீது திமுக கோபப்பட்டாலும் அதனை உரிமையோடு கோபப்படுவதாகத்தான் பார்ப்பதாக திண்டுக்கல் லியோனியின் கருத்துக்கு பதிலளித்துள்ளார். தென்பாண்டி சிங்கம், பாயும்புலி பண்டாரகன், ரோமாபுரி பாண்டியன் என பல காவியங்களை தந்ததோடு கலை உலகில் ஒரு பெரும் புரட்சியை பராசக்தியின் மூலமாக அவர் உருவாக்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு துலாபாரம் என்ற பெயரில் மலையாளத்தில் அதே கருவை கொண்டு படம் எடுக்கப்பட்ட போது, இது 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கருத்தை வைத்து திரை உலகில் புரட்சியை ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் என்று அத்தனை எழுத்தாளர்களும் புகழ்கின்ற வகையில் கலை உலகில் உச்சரிக்கும் சொற்களால் தமிழ் உயிர் பெறுவதைப் போல பராசக்தியிலும், மனோகராவிலும், குறவஞ்சியிலும், நீதிக்கு தண்டனையிலும், மறக்க முடியாவிலும்
முடியுமா திரைப்படத்திலும் அவர் திரையுலகிலும் ஒளிபெற்று திகழ்ந்தவர். அவருடைய புகழ் ஓங்கட்டும், வளரட்டும், அது எந்நாளும் நிலைத்து இருக்கும். 30 ஆண்டுகள் அவரால் வார்ப்பிக்கப்பட்டவன் என்பதை என் மனதில் இருந்து என்றைக்கும் நான் அதை அகற்றியதில்லை. அவரால் அடையாளம் காட்டப்பட்டவன், மாநிலங்களவைக்கு 3 முறை அனுப்பப்பட்டவன் என்ற நன்றி உணர்ச்சியை நான் எந்நாளும் என் மனதின் அடிவாரத்திலே மறக்காமல் தேக்கி வைத்திருக்கிறேன். வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றார். தேர்தல் முடிந்து தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்ற நிலையில் தமிழகத்தின் புதிய டிஜிபி பதவிக்காக ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் மகேஷ்குமார் அகர்வால் ஆகிய 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான பட்டியல் யுபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக டெல்லியில் நடந்த கூட்டத்தில் இந்த 3 பேர் கொண்ட பட்டியலுக்கு யுபிஎஸ்சி ஒப்புதல் அளித்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையில் மிக உயரிய பதவியாக விளங்கும் தமிழக டிஜிபி பதவிக்கு ஐபிஎஸ் அதிகாரியான மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவர் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பூங்கொத்து கொடுத்து காவல்துறை அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவி வகித்து வந்த சந்தீப் ராய் ரத்தோர் சிறைத்துறை டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதல் அமைச்சர் அவர்களுக்கு எனக்கு தமிழ்நாடு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மன்மார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் செய்வதற்கு, போதை பொருட்கள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் கட்டுப்படுத்துறதுக்கு, சைபர் கிரைம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு எல்லா நடவடிக்கை எடுக்க போறோம். தமிழ்நாடு காவல்துறையில் இந்த முயற்சிகள் பொதுமக்கள் மற்றும் உங்களே தொடர்ந்து ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் நாளை திறக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலால் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை இந்த ஆண்டு கூடுதலாக விடப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளி திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பல்வேறு கட்சி தலைவர்கள், கல்வியாளர்களும் கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவானதால் ஒரு சில மாவட்டங்களில் வெப்பக்காற்று வீசியது. வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து விதமான பள்ளிகளும் நாளை திறக்கப்பட உள்ளதால் பள்ளிகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பள்ளிக்கு புதிதாக வரும் மாணவர்களை வரவேற்கவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மழலை வகுப்புகள், 1ஆம் வகுப்பு, +1 ஆகிய வகுப்புகளில் மாணவர்கள் புதிதாக சேர்ந்து உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகளையும் பள்ளி கல்வித்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் பள்ளி திறக்கும் முதல் நாளே மாணவர்களுக்கு பாட புத்தகம், நோட்டு புத்தகம், சீருடை வழங்குவதற்கு அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர் ராஜ்மோகன் மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்று சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் அமைந்துள்ள கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மராட்டிய அரசால் பயிர்க்கடன் தள்ளுபடி சாத்தியமாகும் நிலையில்
தமிழகத்தில் சாத்தியமாகாதது ஏன் என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மராட்டியத்தில் 55.72 லட்சம் உழவர்கள் வாங்கியிருந்த 36,585 கோடி மதிப்பிலான பயிர்க்கடன்களை அம்மாநில அரசு தள்ளுபடி செய்துள்ளனர். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு சில நாட்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்த 2044 கோடி கடனுடன் ஒப்பிடும் போது இரு மாநிலங்களின் கடன் தள்ளுபடிக்கு இடையிலான வேறுபாடு மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை தோன்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழக ஆட்சியாளர்கள் நபார்டு வங்கி மீது பழி போடுவதற்கு பதிலாக விதிகளை பின்பற்றி உழவர்களின் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முதலமைச்சர் கேட்டு செயல்பட வேண்டும் என திராவிடர் கழக ஆசிரியர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த கி வீரமணி, முதலமைச்சர் விஜய் தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திராவிடர் எழுச்சி நாளாக தமிழ்நாடு முழுக்கவும் கர்நாடக மாநிலத்திலும் மும்பை மாநிலத்திலும் மராத்தியத்திலுமே கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோலவே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பிரச்சாரம் வழக்கமான அதை செய்கிறார்கள். தமிழின உணர்வாளர்களும் திராவிட பற்றாளர்களும் ஒரு அணியிலே திரண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் இது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல, மாறாக முழுக்க முழுக்க ஆழமான அடித்தளம் கொண்ட பல விழுதுகளை பழுதில்லா விழுதுகளை கொண்ட ஒரு திராவிட தத்துவம். ஆகவே கலைஞருடைய பிறந்தநாள் என்பது ஒரு தனி மனிதனுடைய பிறந்தநாள் அல்ல, ஒரு தத்துவத்தினுடைய பாதுகாப்பு பீடம் என்பதை தெளிவாக மகிழ்ச்சி கொண்டு கலைஞர் வாழ்க, திராவிடம் வெல்க என்ற உறுதியோடு திராவிடர் கழகம் தாய் கழகம் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறது. முதலமைச்சர் பேசிய அந்த பேச்சுக்களை பார்த்தீங்களா? திருச்சியில முதலமைச்சர் பேசிய பேச்சுக்கள் எப்படி இருந்தது? பக்கத்தில் வந்து முதலமைச்சர் பேசியிருக்க முதலமைச்சரோட கருத்து எப்படி இருந்து கேட்கிறேன். முதலமைச்சர் அவர்களுடைய முதல் பேச்சு திருச்சியிலே துவங்கியது. ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அவர் தன்னை முதலமைச்சர் என்றே இன்றும் நினைவு கொள்ளாமல் முழுக்க முழுக்க பழைய தேர்தல் பேச்சையே பேசுவது போல அது அமைந்திருப்பது மிகப்பெரிய மற்றவர்களால் முகம் சுளிக்கப்படுவது மட்டுமல்ல, அரசியல் தெளிவுள்ளவர்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. முதல்வர் தன்னுடைய இது போன்ற கருத்துக்களை அவர்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமல்ல, கொள்கை தெளிவுள்ளவர்களுக்கும் அது ஏற்படுத்தல்ல. இது ஒரு கட்சியினுடைய அறிவுரையோ விமர்சனம் அல்ல. மிகவும் தெளிவாக ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி ஆக்கபூர்வமான எதிர்க்கட்சியாக இருப்போம்னு சொல்லும்போது, அந்த எதிர்க்கட்சிகள் என்னென்ன குறைகள் சொல்லுகிறார்கள் என்பதை நுணுகி ஆராய்ந்து அதற்குரிய பதிலையும் தன்னுடைய ஆட்சியுடைய கொள்கை என்ன என்பதையும் மக்களுக்கு விளக்குவதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய மிக முக்கியமான கடமை. அதில் திருச்சி பேச்சு மாற்றத்தை தரவில்லை, ஏமாற்றத்தையே தந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அடுத்தடுத்து தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வு பார்க்க முடியுது. அது சரியான நகர்வு தானே? இது அவர்களை கேட்க வேண்டிய கேள்வி, என்னிடத்தில் அல்ல. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்குகள் வாபஸ் பெற முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணை நாளை ஒத்திவைக்கப்பட்டது. ஜூலை 11 நடத்தப்பட்ட அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. 2022 ஆண்டு ஜூலை 11 நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கலைத்து பொது செயலாளர் பதவி உருவாக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், JCD பிரபாகரன் உள்ளிட்டோரை கட்சியில் இருந்து நீக்கி சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களை எதிர்த்து பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் வழக்கை திரும்ப பெறுவது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை நாளை தள்ளி வைத்தனர். 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பெயிண்டர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாங்காத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் 10 வயது மகள்
அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வருகிறார். சிறுமி விளையாடி கொண்டிருந்த போது அப்பகுதியில் பெயிண்டர் வேலை செய்த சவுந்தர் என்பவர் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் பெயிண்டர் சவுந்தரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உலக செரிமான ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு பிஜிஎம் ஐபிடி கிளினிக் மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள பிஜிஎம் மருத்துவமனையில் உலக செரிமான சுகாதார தினத்தை முன்னிட்டு குடல் அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பிஜிஎம் குடல் அலர்ஜி நோய் சிகிச்சை மையங்களை திறந்து வைக்கப்பட்டது. WGO வேர்ல்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ஆர்கனைசேஷனுடன் இணைந்து தமிழ்நாடு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் ஃபோரத்துடன் இணைந்து இந்த குடல் அழற்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம், இங்கே விழிப்புணர்வு ப்ரோக்ராம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். VGM Hospital is very proud to announce the inauguration of IBD clinics. ஸோ இது ஒரு பேஷண்ட் இன்டராக்டிவ் ப்ரோக்ராம். பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இங்கே ஆலோசனை சொல்றதுக்காக நியூட்ரிஷனிஸ்ட், யோகா தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அண்ட் கிளினிஷியன் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ இது மாதம் இந்த ப்ரோக்ராம் நடைபெறும். இன்னைக்கும் நம்ம VGM மருத்துவமனை நோயாளிகள் இங்கே வந்திருக்காங்க. IBD நோயாளிகள், அதாவது குரோன்ஸ் டிசீஸ் மற்றும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் குடல் அழற்சி நோய், இதை பற்றி அவர்களுடன் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமுதாய விழிப்புணர்வும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இப்போ அடிக்கடி மலத்துல ரத்தம் வருது, இல்லைன்னா நிறைய டயரியா வருது, ரத்த சோகை, உடல் எடை குறைதல், இது மாதிரிலாம் இருந்தால் உடனடியாக மருத்துவர்களை அணுகி ஆலோசனை பெற வேண்டும் என்ற விழிப்புணர்வை கொடுப்பதற்காக VGM IBD கிளினிக்ஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அதில் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக பத்ம பூஷன் அவார்டி ப்ரொஃபசர் டாக்டர் KR பழனிசாமி அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி துறையில் இருக்காங்க. நிறைய 40 ஆண்டுகளுக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு சில வார்த்தைகளை கேட்போம். எல்லோருக்கும் காலை வணக்கம். டாக்டர் மோகன் பிரசாத் சொன்ன மாதிரி இந்த IBD இந்த குடல் அலர்ச்சி நோய் இப்போ இந்த நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்ததுன்னா இது லாங் டேர்ம், ரொம்ப நாள் லாங் டேர்ம் லைக் டயபிட்டிஸ், BP மாதிரி நம்ம அட்ரஸ் ஃபார் லைஃப் லாங். ரொம்ப அது மாதிரி இனிஷியலாக நம்ம கேர் எடுத்துக்கலைன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை பற்றி டாக்டர் மதுரா அவர்கள் பேச போகிறார்கள். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு டாக்டர் மோகன் பிரசாத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த IBD கிளினிக் மிக அவசியம். இந்த IBD கிளினிக் ஃபோக்கஸ் கிளினிக் இருந்தால் நமக்கு பேஷண்ட்டுக்கு பெட்டர் நம்ம கேர் டயக்னோசிஸ் ஆல்சோ வில் பி ஈஸியர் அண்ட் ஆல்சோ பெட்டர் கேர் கொடுக்க முடியும். ஏன்னா டாக்டர் சொன்ன மாதிரி இட்ஸ் நம்ம நாட் ஓன்லி த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், we have to have the psychiatrist support, nutritionist support. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஃபார் டோட்டல் கேர் ஃபார் திஸ் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ். நிலப்பிரச்சனை காரணமாக மின் கோபுரத்தின் மீது ஏறியும் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டும் இருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த பனங்குடி கிராமத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சுமார் 11 ஏக்கர் நிலத்தை வாங்கியது தொடர்பாக பனங்குடியைச் சேர்ந்த சந்திரமோகன் மற்றும் வடிவேலன் ஆகிய இருவருக்கும் இடையே நீண்ட வருடங்களாக பிரச்சனை நீடித்து வருகிறது. சர்ச்சைக்குரிய நிலத்தை அளக்க நீதிமன்ற உத்தரவின்படி வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி இருவரும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இங்க இருக்கிற ஆடிஓ, தரங்கம்பட்டி தாசில்தார், கிராம நிர்வாக அலுவலர், பெரம்பூர் காவல் ஆய்வாளர், இவெல்லாம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அவனுக்கு சாதகமான ஒரு நிலையை எடுத்து அளக்கத்து வராங்க. அளக்க வரும்போது நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம், இதை அளக்க முடியாது, எங்கள் பொசிஷனில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பல தடவை நாங்கள் தடுத்து நிறுத்தின பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆதரவாக இருந்துட்டு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னே என்ன ஒரு நாடகம் ஆடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த வடிவேலை கடந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா, ஒரு தற்கொலை பண்ணிக்கிறவன் ஒரு டவரில் ஏறி தற்கொலை பண்ணிக்கிற என்ன செய்வான், ஏற்கனவே அதில் போய் மரப்பலகைலாம் வச்சு பெட்லாம் அமைச்சு அங்கே குடி தண்ணீர் வச்சுட்டு எல்லா வசதியும் செஞ்சுட்டு அது சாப்பிடுவான் எவனாச்சும். அப்போ இந்த ஏற்பாடு செஞ்சது வடிவேலே செஞ்சுருக்க முடியாது. ஒரு 5-6 பேர் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் செஞ்சு ஒரு நாடகம் நடிக்கிறான். யார் நடிக்கிறான்னா, இது ரெவன்யூ பீப்புளுடைய ஆலோசனை பேரில் ஆடிஓ, தாசில்தார் இவங்களுடைய கன்சல்டிங்கில் அவன் அது படி ஏற்பாடு பண்ணுறான்.
அன்னைக்கு பண்ணும்போது தான் அன்னைக்கு சந்திரமோகன் என்ன பண்றாங்கன்னா இப்படிலாம் அட்ராசிட்டி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் இவனும் வந்து மனதை ஊசிட்டு ஃபயர் பண்ணி போகும்போது தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்படி ஒரு மோசமான நாடகம் வந்து ரெவன்யூ பீப்புளே இப்படி நடத்துறாங்க. அதனால இந்த சூழலில் தான் என்ன பண்ணிக்கிட்டா பொசிஷன் இங்க இருக்காது, மேல்முறையில் போயிருக்கிறோம், என்ன தீர்ப்பு தான் அதான் செய்யணும் ஒழிஞ்சு இப்போ பொசிஷன் இருக்கும் போதே 2வது இப்போ மேல்முறை செஞ்சுருக்குது. சந்திரமோகன் சாதகமான நிலைமை இருக்கு. இந்த சாதகமான நிலையை முறியடிக்கணுங்கிறதா வேற விதமாக கொண்டு போகிறதுக்கு ரெவன்யூ பீப்புளை இந்த ஒரு மாற்று ஏற்பாடை இவங்க பண்றாங்க. அதை கணிச்சு தான் இப்போ கலெக்டர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம், ஏற்பாடு இருக்கு. இது அணியில ஆடியோ என்ன பண்ணிருக்கேன்னா 145 திட்டம் பண்ணி யாரும் போகக்கூடாது. அவருக்கு வீடு இருக்கு, சந்திரமோகன் வீடு இருக்கு, வாழை எல்லாம் பறிச்சு பயிர் பண்ணியிருக்காரு, ஆடு மாடெல்லாம் இருக்கு. அதை நீங்க வளர்த்துங்க, தண்ணியை வச்சு பண்ணிங்க, வீட்டுலாம் குடிதான் அங்கே இருக்குங்க, வேற எந்த ஒரு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாலையில வந்து டிஆர்ஓ பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க 2 தரப்பையும். நாங்க என்ன கேட்குறோங்கன்னா, ஒரு சொத்து வாங்குறோம் கேட்டீங்கன்னா அந்த சொத்துல ஏதாவது வில்லங்க பொருளா யார் தீர்த்து வைக்கிறது? யாரு நிலத்தை கொடுத்தானோ சொத்தை கொடுத்தானோ அவன் தான் தீர்த்து வைக்கணும். அவன்கிட்ட போக மாட்டானுங்க, அவன் வந்து அதான் பிரச்சனை முடியும். அவனை வரவழைக்காமலே இந்த ரெவன்யூ பீப்புளை வச்சுக்கிட்டே வந்து வடிவேல் வந்து தன்னுடைய வனபாலத்தை வைத்துக்கொண்டு ஒரு தில்லுமுள்ளான ஏற்பாடை பண்றான். ஒரு பட்டியலத்தை தாண்ட நாகப்பன் மகன் சந்திரமோகன் பாதிக்கப்படுகிறான் என்ற இதில் வந்து மாசு நாங்கள் நிற்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் செல்லாயியம்மன் கோவில் மதி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட செங்கீரை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ செல்லாயியம்மன் கோவில் மதியெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியினை செங்கீரை பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்களும் சாலை ஓரத்தில் இரு புறங்களிலும் நின்று கண்டு களித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் மாட்டை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பூர் அருகே குடும்ப தகராறில் மனைவியை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சதாம் அப்சரி காதுன் என்ற தம்பதியினர் திருப்பூர் பணிய நிறுவனத்தில் பணியாற்ற வந்துள்ளனர். ஒரு பெண் 2 ஆண் குழந்தைகளுடன் திருப்பூரில் வசித்து வந்த இவர்களுக்குள் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. கடந்த சில தினங்களாக சதாம் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனைவி சதாமை தொடர்ந்து திட்டி வந்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த சதாம் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த திருப்பூர் போலீசார் அப்சரி காதுன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சதாமை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய பணிக்கு டிராக்டர் வாடகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி டிராக்டர் நலவாரிய சங்கம் சார்பில் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல், டீசல் மற்றும் உதிரி பாகங்களின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் டிராக்டர் வாடகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்சிங்கம் புதூர் கோமட்டிக்குளம் அருகே டிராக்டர் நலவாரிய சங்கம் சார்பில் ஒரு நாள் வேலைநிறுத்தம் மற்றும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எங்களுடைய வேலை நிறுத்தம் எதனாலன்னா கச்சா எண்ணெய் உயர்வால் டீசல் விலை ஏறிக்கிட்டே போயிருக்குதுன்றதுனால நாங்கள் வந்து எங்களுடைய கூலியை உயர்த்தி கேட்கறதுக்காண்டி நாங்கள் வேலை நிறுத்தமாக நிறுத்தி இருக்கிறோங்க. விவசாயிகளாகிய நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ நாளாக கொடுத்த ரூபாயை 1000 ரூபாயை கொடுத்துருந்தது இன்னும் 200 ரூபாய் சேர்த்து வழங்குமாறு கேட்குறேங்க. எங்களுக்கு ஏன்னா பழுது பார்க்குற செலவுலேருந்து அனைத்தும் எங்களுக்கு அத்தியாவசிய பொருளானது விலை கூடிக்கிட்டே போயிருக்கு. ஒரு காரு, போல்ட்டு, நட்டு இதெல்லாம் வாங்கணும்னாலும் எங்களுக்கு விலை கூடி போச்சு. கேட்டால் எல்லாம் டீசல் உயர்வுன்றாங்க. அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இதே மாதிரி தொடர்ச்சியாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. தங்கம் விலை தொடர்ந்து 2வது நாளாக மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் 2வது நாளாக தங்கம் விலையில் மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 1,16,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போல் வெள்ளியின் விலையிலும் மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தான் பாதுகாப்பு படை நடத்திய அதிரடி தாக்குதலில் 17 பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர். பாகிஸ்தானுக்கு உட்பட்ட பலுஜிஸ்தான் மாகாணத்தில் குபேட்டா நகரில் கடந்த வாரம் ரயில் ஒன்றின் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 3 பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 16 பேர் பலியாகினர். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் மஸ்தூங்,
நுஷ்கி, ஹெச்ரி, குஸ்தார் மற்றும் ஹெச் ஆகிய நகரங்களில் அதிரடி வேட்டை நடத்தினர். இந்த தாக்குதலில் பல்வேறு பதுங்கு குழிகள் தகர்க்கப்பட்டன. அப்போது பித்னா அல் இந்துஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதற்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 17 பயங்கரவாதிகள் பலியாகினர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள், வெடிபொருட்கள், சக்தி வாய்ந்த வெடிகுண்டு உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டன. அவர்கள் பல்வேறு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு உள்ளனர் எனவும் படையினர் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலைஞர் பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு குறித்து இன்னும் முடிவு எடுக்கவில்லை. கூட்டணி குறித்த திமுக விமர்சனத்திற்கு வைகோ விளக்கம். சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்றார் மகேஷ்குமார் அகர்வால். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்துவதாக பேட்டி. கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் நாளை திறப்பு. முதல் நாளை பாடக புத்தகம், சீருடை வழங்க ஏற்பாடுகள் தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.